தோசையோ இட்லியோ தொட்டு சாப்பிட சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி அதுதான் பாம்பே சட்னி. இது பாம்பேயில் ஃபேமஸோ இல்லையோ, நம்ம சென்னையில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்து வதக்கி, இது கூடவே வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற சமயத்தில் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் நிறைய தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கியாச்சு. ஒரு மேஷர் வச்சு தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவை சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ரசம் மாதிரி இது போல் வச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நொரை அடித்து அப்படியே ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த சட்னி தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாம்பே சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.